இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். முதல்ல ஹெடர் ஃபைலில் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h கொடுத்துக்கிறோம். இன்டீஜரில் மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறோம். அப்புறம் ஓப்பன் பெராந்திசிஸ் கொடுத்து இன்ட்டில் அரே செட் ப்ராக்கெட் கொடுத்து ஈக்குவல் கொடுத்து க்ளோஸ் ஓப்பன் பெராந்திசிஸ்குள்ளார 10 -5 20 -3 30 க்ளோஸ் பெராந்திசிஸ் கொடுத்து செமிகோலன் வச்சுக்கிறோம். இது ஒரு அரே, இப்படி தான் டிக்ளேர் பண்ணோம். ஃபார் லூப்பில் இன்டீஜரில் ஐங்கிற வேரியபிளுக்கு 0ன்ற வேல்யூ கொடுக்குறோம். i <= 5 பார்க்குறோம், <5 பார்க்குறோம். i ++ கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பெராந்திசிஸ் கொடுத்துட்டு இஃப்பில் அரேங்கிற வேல்யூ ஐங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு <0 பார்க்கணும். அப்புறம் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் printfல ஐயை %d கொடுத்து வேரியபிள் ஐயை வந்து அரே எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே அரே எலமெண்ட்டை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டன் 0 கொடுத்து ப்ரோக்ராமை எண்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். 10 20 30 அப்படின்னு ஆன்சர் வருது. இங்கே எதனால் இப்படி வருதுன்னா, இங்கே ஐஃபில் அரே எலமெண்ட்டை <= 0 செக் பண்ண சொல்லியிருக்கோம். -5 -3யும் <0 இருக்கிறதால அது ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த லூப் வந்து ஃபார் லூப்பில் ஐங்கிறது வந்து வேல்யூ வந்து 0, i <= 5 பார்க்கும். i ++ நம்ம 5 அரே எலமெண்ட் தான் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளார தான் வந்து பிரிண்ட் பண்ணோம். i ++ வரையும் போயிட்டு இப்போ அரே எலமெண்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு 10 <= 0 பார்க்கும். அதனால் வந்து அரே எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது -5 வந்து <= 0, அப்போ <0 அப்போனா -5 பிரிண்ட் பண்ணாது, ஸ்கிப் பண்ணிடும். அடுத்தது 20 <0 பார்க்கும். 20 <0 பார்க்கும். 20 <0 இருக்கிறதால 20 பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது -3 <0 பார்க்கும். <0னா -3 ஸ்கிப் பண்ணிவிட்டு -3 ஸ்கிப் பண்ணிடும். அடுத்தது பார்த்தோம்னா -30 வெறும் 30 <0 பார்க்கும். இது வந்து ஃபால்ஸு, அப்போனா வந்து 30 பிரிண்ட் பண்ணிடும். இதுவே வந்து நெகட்டிவ் நம்பர் கொடுக்காம இருந்தோம்னா அந்த நெகட்டிவ் நம்பர் கொடுக்காம இருந்தோம்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல -3க்கு பதிலாக ஒரு 40 கொடுத்துருவோம். அப்போ பிரிண்ட் பண்ணும். 10 20 40 30 பிரிண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். அப்போ -3 இங்கே இருந்ததால் -3 அப்படிங்கிறதால அங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காது. இதுவே வந்து -30 இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணாது. -30 பிரிண்ட் பண்ணாது. இன்னும் நெகட்டிவில் உள்ள நம்பரை நம்ம ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கோம், அதனால் ஸ்கிப் பண்ணிடும். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்ததால வந்து இந்த இஃப் கண்டிஷனை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் printf ஃபங்க்ஷன் வரும். முதல்ல இதில் அரே ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம். வேரியபிள் ஒன்று ஐங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். i <5 பார்க்க சொல்லியிருக்கோம். அரே எலமெண்ட் வேல்யூ வந்து <0 பார்க்க சொல்லியிருக்கோம். அப்புறம் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். printfல ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரிட்டன் 0 கொடுத்து ப்ரோக்ராமை முடிச்சுக்கிறோம். இதுதான் இதோட அவுட்புட். 10 20 30 இப்படி தான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் போடணும். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி அடுத்த இதில் பார்க்கலாம்.